ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண 4 விதமான ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டம்ளர் செட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி பிளேட்டு, அதுக்கப்புறம் வாட்ச்சு, 2 குர்த்திஸு, இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்க போகுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். அதோட கோட் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அது என்ன ரேட்டாக, அது வந்து ஒர்த் இல்லையா அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுலேயே கோட் நம்பர் வரும், வேணுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம், ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக வேறு ஏதாவது மீஷோ ப்ராடக்ட்ஸ் நான் ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட கோட் நம்பர் கொடுங்க, இமேஜ் கொடுங்க, நான் ரிவ்யூ போட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட்ஸாக பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக இருக்குது, பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவாக கேட்டதுனால நான் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். நான் வேணும்னா வந்து ஏதாவது ரிவ்யூஸ் வீடியோ எடுக்கணும்னு இருந்தால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த கோட் நம்பர் வந்து எனக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இமேஜ் இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். நம்ம மீஷோ ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஆன்லைனில் ரீசெல்லிங்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் மீஷோ ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது, வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் இருக்க போகுது. குர்த்திஸு, வாட்ச், அந்த மாதிரியும் நான் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். பார்த்துட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகேவா தான் இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஓகேவா இருந்தது. வெஸ்டர்ன் குர்த்தி எஸ் டு எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கிற குர்த்தி வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் குர்த்தி, ஷார்ட் ஸ்லீவ்ஸ் இருக்குது. கிரேப் மெட்டீரியல்ங்கிறது பாலிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் கிடையாது, ஆனால் ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்டு, பின்னாடி நாட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வேர் பண்ணியும் காட்டுற பாருங்க. இது வந்து 189 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். இதில் ஒரு 3 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோட் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். நான் போட்டிருக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸு. எனக்கு வந்து ஃபிட்டாக இருந்தது. எனக்கு எம் சைஸ் வந்து கொஞ்சம் லூஸாகவே இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப ஃபிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து இது வச்சுக்கல, நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஷார்ட் டாப்பாக தான் இருக்கும், ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது. மற்றபடி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ்க்கு இது மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஒரு 3 விதமான கலர் இருக்குது. நீங்கள் வாங்க விருப்பப்படுறவங்க இந்த கலர்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் தான் பார்க்க போகிறோம். காம்போ வாட்ச். இது மேக்னெட்டிவ் வாட்ச்சு. இந்த வீடியோ எடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 days கழிச்சு தான் போஸ்ட் பண்ணுறேன். காம்போ வாட்ச் 200 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஆனால் நான் இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கடையில் போய் வாங்கினப்போ ஒரு வாட்சே 200 சொன்னாங்க. சரி, இது 2 வாட்ச் மேக்னெட்டிவ் வாட்ச் 200 கிடைக்குது, கலராக இருக்குது, நம்ம வாங்கிக்கலான்னு வாங்கினேன். பட் ஆனால் மேக்னெட்டிக் வந்து நான் கடையில் வாங்கின வாட்சை விட இது வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வீடியோவில் கட்டிட்டு நான் வெளியில் எங்கே ஃபங்க்ஷனுக்கு போகும்போதே வந்து மேக்னெட்டிக் ஃபிட்டாக இல்லாமல் கழண்டு விழுந்துருது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் எனக்கு போட்டப்போ ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. 200 ருபீஸ்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக கட்ட முடியாது. ஏன்னா அந்த மேக்னெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லூஸாக இருக்குது. நம்ம கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிடுது. ஃபஸ்ட்டு 2 days அப்படி இல்லை, 10 days எல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிடுது. நான் வந்து ப்ளூ கலரும் பர்பிள் கலரும் வாங்கியிருந்தேன். வாட்ச் எல்லாம் ஓடுது, பட் ஆனால் நம்ம கட்ட முடியாது. வேறு வார் போட்டு கூட நம்ம வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து இது ஆர்டர் போட்டுக்கோங்க. ஆனால் இது கடையில் வாங்கும்போது ஒரு வாட்சே வந்து 200க்கு நான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான குவாலிட்டி. ரேயானில் லீஃப் ஸ்டைலில் எம்ப்ராய்டிங் குர்த்தி, உங்களுக்கு அம்பர்லா டைப்பில் இருக்குது. முன்னாடி மட்டும் கட்டு இருந்தது. இதில் ஒரு 6-7 கலர் இருக்குது. 510 ருபீஸ் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு கலர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது. மீஷோவில் எப்பயுமே ஆர்டர் போடும்போது கேஷ் ஆன் டெலிவரி விட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது 20 ரூபா 30 ரூபா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதே மாதிரி இதுக்கு வந்து காலர் நெக் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து 511. ஆனால் இதில் வேறு கலர் 510, 509, 505 அந்த மாதிரி ரேட்டுக்கும் இருந்தது. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இது கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, உங்களுக்கு வந்து லைனிங் கிடையாது, அதுக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ஃபுல்லாக ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க. எனக்கு எம் சைஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸாகவே இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து 4 பிளேட் வந்து போட்டிருந்தேன். 246 ஃபஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது போடும்போது இந்த பார்த்தா பெரிய சைஸ் மாதிரி இருந்தது இமேஜில். ஆனால் பிரிக்கும் போது வந்து பிரித்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் ஆனால் பேக்கிங் எல்லாம் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு 3 கவருக்குள்ளே நீங்களே பிரிக்கும் போது பாருங்கள், ஒரு கவருக்குள்ளே 1 by 1 அடுத்தடுத்து கவர் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. பேக்கிங் எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதோட 4 பிளேட்டும் சேர்த்து வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 கிராம் வர மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், 3வது கவர் நான் இப்போ பிரிக்கிறேன். அந்தளவுக்கு பேக்கிங் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வெயிட்டுன்னு கணக்கு போட்டிங்கன்னா வெயிட் அந்தளவுக்கு இல்லை. 4 பிளேட்டும் சேர்ந்து ஒரு 500 கிராம் வர மாதிரி தான் இருக்கும் வெயிட்டு. மற்றபடி உள்ள பிளேட்டுக்குள்ளே டிசைன் எல்லாம் போட்டிருந்தது, அழகாக இருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு கிடையாது. பேக்கிங் பக்காவாக கொடுத்துருந்தாங்க.
நான் மீஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் அந்த டம்ளர் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருந்தது. அந்த பயத்தோட தான் இதையும் அன்பாக்சிங் பண்ணேன். ஆனால் இதில் வந்து நான் 4 பிளேட் போட்டிருந்தேன். 4 பிளேட்டும் வந்திருந்தது. இமேஜை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. மற்றபடி ஓகே. இந்த கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டம்ளர் வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 இமேஜ் வந்து 6ன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு 12 டம்ளருக்கு தான் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து பே பண்ண சரி 200 சம்திங்க்கு ஒர்த்து 12 டம்ளர்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஒர்த்து அப்படின்னு நினச்சேன். காஃபி டீ குடிக்கிறதுக்கு வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு நினச்சிட்டு ஆர்டர் போட்டேன். ஆனால் வந்தது 6 தான். நான் ஒருவேளை வந்து நான் 6 தான் ஆர்டர் போட்டேன்னு நினச்சிட்டு போய் ஆப்பில் செக் பண்ணி பார்த்தா 12 இருந்தது. 12க்கு பே பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு 6 தான் வந்தது. மறுபடியும் எகைன் நான் ரிட்டன் போடலாம். குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருந்தது. டம்ளர் குவாலிட்டியெல்லாம் வெயிட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக குவான்டிட்டி வந்திருந்தது. ரிட்டன் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 6 டம்ளருக்கு வந்து டெலிவரி பாய் கொரியர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 12 டம்ளர் கொடுங்கங்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்ததே 12 தான். 6 தான். அப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி மெயிலெல்லாம் அனுப்பி தான் இதை ரிட்டன் போட்டேன். இந்த மாதிரி ஒரு சம்பவமும் நம்மளுக்கு மீஷோவில் நடக்குது. இதில் தான் பிடிச்சிருந்தா